Hi buddies, this is Sundar, Sundar's Tea. The English Academy welcomes you to the English Grammar Series episode number 68, apostrophe part 4. இதுக்கு முன்னாடி apostropheனா என்ன, எங்கே போடணும், எதுக்காக போடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இதில் என்னென்ன மாதிரிலாம் போட்டு தப்பு பண்ணி வச்சுருக்காங்க உலகத்தில் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாருங்கள், apostrophes, அதுக்கே ஒரு ப்ளூரலுக்கே அவங்க apostrophe போட்டிருக்காங்க. ப்ளீஸ் நெவர் டூ திஸ். apostrophe என்றெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. இது பாருங்கள், ஒரு போர்டு வச்சுருக்காங்க, சில்ட்ரன்ஸ் கார்டன். அவங்க என்ன நினச்சிடுறாங்க, குழந்தைகளுடைய தோட்டம் என்று வைத்திருக்கிறார்கள். தவறு. எஸ்ஸுக்கு முன்னாடி தான் apostrophe வரணும். இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்பாஸ் அண்ட் பூல்ஸ். ஸ்பா என்பது ஒரு அழகு சாதன நிலையம், பூல் என்பது ஒரு நீரோடை அல்லது ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சுக்கோங்க. இது கூட ஸ்பாஸ் பூல்ஸ் அப்படிங்கிறதுக்கு apostrophe வரக்கூடாது. வந்துச்சுனாக்கா அவனுடைய பொருள் மாறுபடுகிறது. அடுத்து பாருங்கள், லெட்ஸ் எண்ட் apostrophe abuses. எங்கே apostrophe போடணுமோ அங்கே போடுறதில்ல. ஆனால் எங்கே போடக்கூடாதோ, எங்கெல்லாம் எஸ் வருது அங்கெல்லாம் போட்டு பழகிட்டாங்களோ அதுதான். பாருங்கள், இது வந்து என்னது, லெட்ஸ் எண்ட் apostrophe and abuses. லெட்ஸ் எண்ட் apostrophe and abuses. CDs and DVDs இல்லையா, டிவிடிக்கு apostrophe தேவையா? நிச்சயமாக வரக்கூடாது. சிடிக்களும் டிவிடிக்களும் அப்படிங்கிற ப்ளூரல் தானே தவிர பொசஷன் காமிக்க முடியாது. அடுத்து பாருங்கள், அந்த அம்மா போட்டு காமிக்கிறாங்க, சிடிஸ் டிவிடிஸ்லாம் apostrophe போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது தவறு. சீட் பெல்ஸ் மஸ்ட் பி worn, doors must be shut, it's a law. பாருங்கள், ஸோ இட் இஸ் a law அப்படிங்கிற இதுக்கு apostrophe போடணும். ஓப்பன் சண்டேஸ், என்ன கொடுமைப்பா இது. சண்டேஸில் கூட வந்து apostrophe போட்டிருக்காங்க, போடக்கூடாது இல்லையா. கிறிஸ்மஸ், இதோட கொடுமை உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. கிறிஸ்மஸில் கடைசியில் எஸ் வந்தால் அங்கேயும் apostrophe போட்டிருக்காங்க. ஸோ கிறிஸ்மஸுக்கு apostrophe போட்டிருக்கிறது மிக மிக தவறு. அது நியூ இயர்ஸ் ஈவுக்கு வந்து ஓகே, தட் இஸ் ரைட். பேபி இட்ஸ் கோல்ட் அவுட் சைட். Baby, it is cold outside. Dear parents, don't forget the cookies. என்ன ஒரு கொடுமை பாருங்கள் ஸ்கூல்லையே. டியர் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸுங்க apostrophe தப்பு, டோன்ட்டுக்கு கரெக்டு, குக்கீஸில் வந்து apostrophe மிக மிக தவறு. Notice, dear parents, guardians, for the safety of your child, the gates are to be closed at all times. எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணணுமோ பண்ணக்கூடாதோ அங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது எல்லாமே தவறு. டியர் பேரண்ட்ஸ், கார்டியன்ஸ், இதெல்லாம் ப்ளூரல். அதுக்கு போய் பொசிஷன் காமிக்கக்கூடாது. இது வந்து நம்ம ஊர் யூஜி டீச்சர்ஸ். அங்கே apostrophe வந்தால் யூஜி டீச்சருடைய என்று பொருள். apostrophe வரலைன்னு தான் யூஜி டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் தேவை என்று பொருள். இது பாருங்கள், டிஜிடிஸ் அண்ட் பிஜிடிஸ்ன்னு போட்டிருக்காங்க. அங்கே apostrophe வரக்கூடாது இல்லையா.
டிஜிடி அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டால் டிஜிடி உடைய என்று பொருள் கிடையாது. டிஜிடிக்கள் என்ற ப்ளூரல் தான் வர வேண்டும். ஸோ இங்கு அப்போஸ்ட்ரோஃபி வரக்கூடாது. சரி, அவ்வளோதான். இந்த 4 எபிசோடில் அப்போஸ்ட்ரோஃபி பற்றி ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நவ் இட்ஸ் டைம் டு தேங்க் யூ. ஹோப் யூட் ஹவ் என்ஜாய்ட் அப்போஸ்ட்ரோஃபி. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நான் தயாரித்து கொடுக்கலான் இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களாலும் சரி எழுதுனாலும் சரி அதை தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள். மிக மிக உபயோகமாக இருக்கும். ஓகே, see you in the next episode. Till then, it's Sundaraj signing off. Bye bye.